Daily. Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் தங்க உரிய ஏற்பாடு செய்யாத ஸ்டாலின் அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. குடமுழுக்கு விழாவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கு தங்குவதற்கு கூட வசதி செய்து தரப்படவில்லை. இதனால் பெண்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என பலரும் கிடைத்த இடங்களில் ஒடுங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் மாவட்ட நிர்வாகமும் அறநிலையத்துறையும் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்துவதில் ஸ்டாலின் அரசு நாடகம் நடத்தி வருவது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வெறிநாய் கடித்து ஒரே நாளில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட வாணிகன் கோயில் தெரு, சமஸ்கான் பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சனிக்கிழமை மாலை 3 வயது குழந்தை உட்பட 3 பேரை வெறிநாய் கடித்து குதறிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும் நாய்க்கடியால் 7 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளால் மக்கள் தெருவில் நடமாடவே அச்சமாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தந்தை விசாரணைக்கு ஆஜராகாத ஆத்திரத்தில் அவரது மகனை அழைத்துச் சென்று காவலர்கள் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலங்காநல்லூர் பகுதி ஆண்டிச்சாமியுடன் ஏற்பட்ட நகை பிரச்சினை தொடர்பாக அவரது மாமியார் வெள்ளையம்மாள் புகாரில் ஆண்டிச்சாமியை அலங்காநல்லூர் போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அவர் வீட்டில் இல்லாததால் அவரது மகனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்ட காவலர்கள் தகாத வார்த்தையால் பேசி தாக்கியுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து அரங்கேறும் காவல்துறை அராஜகத்தால் மக்கள் கொந்தளிப்பில் உள்ளனர். இல்ல எங்க அப்பாவுக்கு பேர் எங்க கூப்பிடுறாங்க சார். இந்த பையனோட அண்ணன்